இந்தியா பாகிஸ்தான் வார பேஸ் பண்ணி நிஃப்டி கிராஸ் ஆகுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் பாசிபிலிட்டிஸ் இல்லைனா ஜஸ்ட் பேச்சுவார்த்தையாக மட்டும்தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கிராஸ் ஆகும், நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாம், ஸோ அப்படின்ற ஐடியாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட டெக்னிக்கில் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களோட டிராயிங்ஸ் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சண்டே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தது, மண்டே நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நிஃப்டி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேடிங் கிடச்சிச்சு. யூடியூப் லைவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு எந்த பக்கம் டர்னிங் இருக்குன்னா 24,800 நம்ம ஆல்ரெடி லாங் டர்ம் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு இருக்கிறதுல எனக்கு நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,350 எபோ ஓப்பன் ஆச்சுன்னா 24,340 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்குறேன். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,500, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,800. ஸோ இந்த லெவலிருந்து எனக்கு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படிங்கிறப்ப அதுக்கு எனக்கு 200 நிஃப்டி வந்து பிரேக் பண்ணும். 220 நிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து 850 வரைக்கும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் 850 வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லெவல்ஸ் தான் நான் வந்து நிஃப்டியில் வந்து டேரெக்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. என்னோட க்ரூஷியலான என்ட்ரிஸ் எல்லாமே என்னோட யூடியூப் லைவில் வந்து நான் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ மறக்காம ஐடியாஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.